இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய கில்கால் மிஷனரி தளத்துடனான பயணத்தின் காரியங்களை 2 பகுதிகளை வெளியிட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்த்து மிஷனரி தளத்தின் ஊழிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த வீடியோக்களின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறோம். பாருங்கள். இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உலக தேவைகள் இந்த ஊழியத்திற்கு தேவைதான். அது கர்த்தராலும் நல்ல உள்ளம் கொண்டவர்களை கொண்டு தேவன் நடத்துவார், நடத்த வேண்டும். இன்னும் அநேக தேவைகள் உள்ளன. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதைவிட முக்கியம், இந்த கில்கால் மிஷனரி தளத்தின் முதலாவது தேவை என்ன? நீங்களும் நானும் தான். ஆம், அறுப்போ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஊழியம் செய்ய அநேக இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அர்ப்பணிப்பும் ஆத்ம தாகமும் கொண்ட அநேகர் தேவை. அழைப்பை பெற்றவர்களும் ஊழிய வாஞ்சை உள்ளவர்களும் ஊழிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் வாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக காரியங்களை ஒன்று சேர்ந்து செயல்படுத்துவோம். இணைந்து கொள்ளுங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க. நம்முடைய மிஷனரிகள் உலகம் எங்கும் போய் செய்த முக்கியமான காரியம் மக்களுக்கு முதலாவது கல்வி என்னும் பொக்கிஷத்தை கொடுப்பதுதான். இப்படி அநேக நாடுகளில் செய்து அங்கு உள்ளவர்கள் இன்று படித்து முன்னேறுவதற்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். கல்வி என்பது பொக்கிஷம். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. கல்வி ஒன்றே தாழ்ந்து கிடக்கும் மக்களை மேலே உயர்த்தும். கல்வி என்பது வெறும் 3 எழுத்து தான். ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் அந்த 3 எழுத்து. 1000 செல்வங்கள் இருந்தாலும் ஒரு நாள் அது மற்றவருக்கு சொந்தமாகும். ஆனால் கல்வி செல்வமோ நமக்கு சொந்தமானது. ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான். ஒரு தலைமுறைக்கு பள்ளியில் என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அடுத்த தலைமுறை சமூகத்தில் பிரதிபலிக்கும். ஆபிரகாம் லிங்கன் பள்ளியில் படித்ததை மறந்த பிறகு எஞ்சியிருப்பதே கல்வி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் படைப்பாற்றலின் கதவை திறக்கக்கூடிய சாவி கல்வி. அகதா கிறிஸ்டி ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி தருவதாகும். பெருந்தலைவர் காமராஜர். இப்படியாய் கல்வியின் முக்கியத்துவத்தை அநேக இடங்களில் அநேக தலைவர்களிடமும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய மிஷனரிகள் தியாகமாய் செய்த முக்கியமான பங்கு என்னவெனில் கல்வி, கல்வி, கல்வி மட்டுமே. அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்து இந்த பழங்குடியின மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் அவர்களுடைய சந்ததியிலும் படித்த சந்ததிகள் எழும்ப வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா, ஏசையா, என் ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. ஆண்டவர் எப்படி தலையில் போட்டுக்காரு. ஆனால் சீக்கிரம் கொண்டு போய்ட்டா போதும். இருந்து நிமிஷம் 10 வச்சுருக்கேன். ஆண்டவருடைய சித்தம் நம்ம எத்தனை நாள் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கணும், அவர் சித்தம் வச்சிருக்காரு, அவ்வளோ நாள் நம்ம இருக்கோம். ஆமாப்பா. டீயை குடிங்க. சரி, நமக்கு பரலோகம் தான். இந்த உலகம் நித்தியம் இல்லை. இது வாடகை வீடுமா? இது நமக்கு வாடகை வீடு தான். வாடகை வீடுமா? சரி சரி. நீங்க எந்த வயசுல இயேசு ஏத்துக்கிட்டீங்க? 20 வருஷத்துக்கு மேல. 20 வருஷத்துக்கு மேல. சரி 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 சரி. அப்ப ஏத்த கொஞ்சம் விட்டுட்டேம்மா. கொஞ்சம் விட்டு நான் படுக்குது. அப்புறம் வழி இப்பயே கொண்டு வந்து இங்கே போட்டு கடை பட்டு போட்டாரு. இங்கே அம்மாவோட பின்னாடி வந்தாங்க 10-12 பேர் நல்லா போயிட்டாங்களா? சரி சரி. போயிட்டாங்க. அம்மா கால் நடந்து இங்கே நீ கால் நடந்தா ஓடிப்பாவ. அவருக்கு தெரியும் நீங்க விட்டுட்டா வெளியே போயிருவீங்கன்ட்டு, அதனால புடிச்சு போட்டாரு. சரிம்மா சரிம்மா, கவலைப்படாதீங்க. நடக்கலாம் முடியும்ல உங்களுக்கு?
நடக்க முடியாதோ? சரி சரி. சொன்னேன் படுத்தே கிடக்குறீங்களா? சரி சரி. படத்துல மாவுக்கு அப்படியே சின்ன பிள்ளைய படம் வைக்கிறோம் வந்துக்கிட்டு அவ்வளவு. இன்னும் அந்த அளவுக்கு நான் நமக்கு படம் கொடுத்துருக்கா. உண்மைதான் உண்மைதான், அது போதும். அம்மா காலம் தொடுவையும் கிடக்கும். இப்ப அம்மா எல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பிடுறேன், நல்லா இருக்கேன், எந்த குறையுமே கிடையாது. ஒரு நாள் வாழ்ச்ச ஏசப்பா அது எனக்கு பண்ணிக்கூட அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட தான் கேட்டுக்கிறது. அதனால ஒரு தலைவலி வந்தாலும் ஒரு அவர்கிட்ட கேட்டுக்கிறது, ஏசப்பாட்ட கேட்டுக்கலாம். நம்மளே வந்தாலும் அவர்கிட்ட கேட்டு அவங்க பாட்டுக்கு ரத்தம் தடைக்கிட்டு மட்டும் படுத்துக்கிட்டு. சரி சரி சரி. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. நாங்கள் இங்கே தான் அடிக்கடி வருவோம், பார்க்குறோம். சரிங்களா? நீங்க சொல்றது எங்களுக்கு விசுவாசமா இருக்கு. சந்தோஷம், ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. சரி, அம்மா பாடிட்டு இருக்காங்க, இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்காக நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணலாம். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும்